சப்பாத்தியோட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நல்ல காரமாக ஒரு உருளைக்கிழங்கு மசாலா இன்றைக்கி செய்து பார்க்கலாம். 3 இல்லை 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, பொடிசாக வெட்டின வெங்காயம் 2 கப் அளவுக்கு, வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரும்போது 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடிசாக வெட்டின தக்காளி 1 கப் அளவுக்கு சேர்த்து வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2-3 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 4 வெட்டி எடுத்திருக்கேன். வெட்டினது 5 கப் அளவுக்கு இருக்குது. அதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு வேக விடணும். அடிக்கடி கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டுறணும். இந்த உருளைக்கிழங்கு சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் குழம்பு, சொதியோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசாலாவோடு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டு வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.